யூகேல இருந்து இந்தியாவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்னா இப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் கைஸ். ஆனா என்ன, என் புருஷனோட. ஹலோ ஹாய்ங்க, இட்ஸ் ரோஸ். ஃபைனலி பாலி ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஐயோ, வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். பல நாள் கனவு, உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு. அண்ட் ஃபைனலி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ரூம்ல கொஞ்சம் சில் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு அடுத்து என்ன, சோறு தான். பசி லைட்டா எட்டி பார்க்க ஸ்டார்ட் ஆனிச்சு. டின்னருக்கு வெளியே கிளம்ப வேண்டியதான். என் கல்யாண சீரீஸ்லயே பாத்திருப்பீங்க, லைஃப் செம்ம ஹெக்டிக்கா போயிட்டு இருந்துச்சுங்க. விருந்து ஒரு பக்கம், அப்புறம் எலெக்ஷன் டைம் வேறயா. என் மாமா கட்சியில இருக்கனால அது ஒரு சைட் பிஸியா இருந்துச்சு. So this was a much needed break for us. நாங்க ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்ல இருந்து வேற ரெஸ்டாரண்ட்க்கு போனோம். இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் இட் வாஸ் அ கேண்டில்-லைட் டின்னர் கைஸ். லைஃப்ல இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமான்னு நினைச்ச காலம்லாம் இருக்கு. அதுவும் ஹனிமூன் கப்போன்னு மென்ஷன் பண்ணனால அழகா ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ்ல டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டோம். அண்ட் பப்புக்கு எங்க போனாலும் இந்தியன் ஃபுட் தான் தேடுறாங்க. ஸோ இங்கேயும் அதையே ஆர்டர் பண்ணிட்டோம். பட் கைஸ், இனிமே வரப்போற vlogsல பாருங்களேன், வேற வேற ஃபுட்ஸை ட்ரை பண்ண வச்சுட்டோம்ல. பூல் சைட் வியூ சூப்பரா இருந்துச்சுங்க. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது ஒரு குட்டி பார்னு. டூரிஸ்ட் எல்லாம் ஸ்விம்மிங் போயிட்டு தண்ணியிலே தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா பாருங்களேன். நாங்க 2 பேருமே டீ டோட்டலா போயிட்டோமா. சோ லெமனைட் போதும்னு செட்டில் ஆயிட்டோம். 3 hours later ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். அண்ட் அழகான லவுஞ்ச் ஏரியா இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு, ஐயோ நிஜமா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா அப்படின்னு ஆரம்பிச்சு வெர்ஜின் மொஜிட்டோ குடிச்சிட்டே 10 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பேசிட்டே ரூம்க்கு போயிட்டோம். அங்க போனா அதே தான் பண்ணோம். பட் என்ன, லொகேஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆனிச்சு. பால்கனில டிசர்ட் சாப்பிட்டுட்டே பேசணும். the next day 5 AM கிளம்ப சொன்ன சார், டைம் என்னன்னா நல்லா இருக்குங்க. மணி 6. போலாமா? இந்த வெதர்ல அடிக்கிற மழையில நம்ம எங்க போறோம் பாபு? பீச்சுக்கு. பீச்சுக்கு இந்த கார் வந்துருச்சு. இந்த கார்ல நாங்க பீச்சுக்கு போறோமா. எப்படி கொட்டுற மழையில இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. புது வெளிநாட்டுக்கு வந்து அந்த மாதிரி கோமாளி தனமா ஏதாவது பண்ணணும்ல. last 3 days are fine. டிப் டாப்பா ஒரு ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி வெளியே போனா, அதாவது அந்த ப்ளூ அண்ட் பிங்க் ட்ரெஸ் கோட சொல்றேன், அப்படி கிளம்பி வெளியே போனா மிக சிறப்பா இந்த பாலி வெதர் எங்களை வரவேற்றுச்சு கைஸ். கொஞ்சம் தூரம் போனா மழை நின்றும் பார்த்தேன். தூரம் போக போக மழை அதிகமாகிற மாதிரி இருக்கே. நீ இறங்கி போய் நின்னுட்டு காட்டுறான். ஃபைனலி வந்தாச்சு. இது இந்த இடம் பேர் என்ன? செனோ ஹார்பர். செனோ ஹார்பர் இல்ல, கொடலாம் பிடிக்கிறாரு பாஸ். நிலைமை இப்படி ஆயிடுச்சு பாஸ். ரெயின் கோட் வாங்கிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். ரெயின் கோட் வாங்கிருக்கணும்ல. எல்லாரும் போட்டிருக்காங்களே ரெயின் கோட்டு. வெளியில நான்லாம் கார்ல போனாலே வாமிட் வர கேஸ். 1 hour ஸ்பீட் போட்ல டிராவல் பண்ண போறேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சோ ப்ரிகாஷனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம கிளம்பிட்டேங்க. Morning.
ஐயோ பழுக்குது. அது எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர் வர வரைக்கும் கூட ஸ்டோரேஜ் தாங்காதுன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம போறோம் ஐலாண்டுக்கு. நியூஸா பெனிடா. நம்ம தான் கோளாரா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போமே. சரி, இந்த ஸ்பீட் போட் ஜேர்னி பத்தி ரிவ்யூஸ் பார்க்கலான்னு இன்ஸ்டாக்குள்ள போனேங்க. ஆல்மோஸ்ட் 80% நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஷேக் ஆனிச்சு, அப்படி இப்படின்னு பயமுத்திட்டாங்கப்பா. இப்போ அங்கதான் வச்சாரு கடவுள் ஒரு ட்விஸ்ட். ஆனஸ்ட்லி ஐ லவ்ட் இட். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். லைஃப்ல இவ்வளோ ஃபாஸ்டான போட்லலாம் நான் போனதே இல்லை. எம்மா to experience all of this with Babu by my side இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருந்துச்சு. As soon as we reached Nusa Penida, ரெண்டு விஷயம், my hair பயங்கரமா சுருள ஆரம்பிச்சிருச்சு and weather மஜாவா இருந்துச்சு. இங்க என்னென்னலாம் பண்ணோம்னா அடுத்த vlogல போடுறேன். See you in the next one. Bye.